Hey guys, welcome back to our channel Vlogs of DSK. ஸோ போன வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம காலேஜ் கோயிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்காக ஒரு சீரீஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் போன வீடியோவிலேருந்து. ஸோ அந்த வீடியோட பார்ட் 2 தான் வந்து இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து கண்டினியூ பண்ண போகிறோம். அண்ட் இந்த வீடியோ வந்து எஸ்பெஷலி ஃபார் ஹாஸ்டலர்ஸ்க்காக, பட் காமனான சில விஷயங்களும் இதில் நான் இன்க்ளூட் பண்ணியிருக்கேன். நீங்கள் இன்னும் நம்மளோட பார்ட் 1 வீடியோ பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன்லேயும் லிங்க் இருக்குது, ஆஸ் வெல் அஸ் நான் கார்ட்லேயே கொடுக்குறேன். போய் பார்த்துட்டு இந்த வீடியோ பார்த்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த வீடியோ போய் பாருங்கள். அண்ட் இன்னும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நான் காமனான விஷயம் சொல்லி முடிச்சிடுறேன். அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் நான் கவர் பண்ணது வந்து பார்த்திங்கன்னா ட்ரெஸ்ஸு தான். பேசிக்காக காலேஜ்க்குன்னு சொல்லிட்டு சில காஸ்டியூம் இருக்கா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எஸ், சில காலேஜஸில் வந்து பார்த்திங்கன்னா இந்த செட் ஆஃப் காஸ்டியூம்ஸ் தான் அலவுட் அப்படின்னு இருக்குது. சில காலேஜஸில் வந்து ட்ரெஸ் கோட்லாம் மெயின்டைன் பண்ணுறதில்ல. நீங்கள் ஜாயின் பண்ணுற காலேஜ்க்கு ஏற்ற மாதிரி இந்த ட்ரெஸ் சூஸ் பண்ணிக்கோங்க, செலக்ட் பண்ணிக்கோங்க. நான் வந்து காமனாக வந்து சொல்லியிருக்கேன். ஸோ இது ஹாஸ்டலர்ஸ்க்காக அப்படிங்கிறதுனால கொஞ்சம் அவங்க பேக் பண்ணிக்கிறதுக்காகவும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. இன்கேஸ் நீங்கள் ஹாஸ்டலர்ஸ் நீங்கள் பேக் பண்ண போகிறீங்கன்னா உங்கள் காலேஜில் வந்து பார்த்திங்கன்னா என்ன ட்ரெஸ் கோடுங்கிறத ஒரு வாட்டி என்ஷோர் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் காமனாக வந்து நான் வச்சுருக்கேன். என்னோட காலேஜ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா லெக்கினே அலவுட் கிடையாது. அந்த மாதிரி ஒரு காலேஜில் தான் நான் படித்தேன். இதுவே நான் படித்தது வந்து பார்த்திங்கன்னா விமென்ஸ் காலேஜ். ஸோ மாதிரி சில காலேஜஸ் இருக்கும். அதனால் உங்கள் காலேஜோட டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா செக்டாருமே நான் கவர் பண்ணியிருக்கேன். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சுடி செட்டு, ஒரு 4 to 5 செட் ஆஃப் சுடி. இது உங்கள் காலேஜில் வந்து எல்லா காஸ்ட்யூமே அலோவ் பண்ணுவாங்கன்னா கூட இது கொஞ்சம் எத்தனிக்காக அழகாக இருக்கும். நீங்கள் போட்டிங்க அப்படின்னா கோட் செட் மாதிரி வாங்கிக்கோங்க. சில இப்போ வர காட் செட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா ஷால் வந்து டிஃப்ரெண்ட்டாக கொடுப்பாங்க. சில காட் செட்ஸில் வந்து நம்மளுக்கு ஷால் இருக்காது, டாப் அண்ட் கீழே வந்து பாட்டம் இருக்கும். ஸோ அழகாக இருக்கும். அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸில் வந்து சுடி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஒரு 3 டைப்ஸ் ஆஃப் ஜீன்ஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. வந்து ஃப்ளாட் ஜீனு, பென்சில் ஜீன், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெல் பாட்டம், அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஜீன்ஸில் வந்து உங்களோட பாடி ஷேப்க்கு நீங்கள் எப்படி வேர் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அண்ட் அதுக்கேற்ற மாதிரி ஷார்ட் குர்த்திஸும் வாங்கிக்கோங்க, ஆஸ் வெல் டிஷர்ட்ஸும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெகின் அலவுட் அப்படின்னா லெகின் போடுறதுக்கு ஏற்ற மாதிரி குர்த்திஸ் வாங்கிக்கோங்க. அண்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட், அட்லீஸ்ட் ஒரு 5 சாரியாவது வாங்கிக்கோங்க. இது நீங்கள் இன்ஸ்டண்ட்டாக உடனே சாரி பர்ச்சேஸ் பண்ணணும்னு இல்லை, பட் சம் அக்கேஷன்ஸ்க்கெலாம் சாரி ரொம்பவே அழகாக இருக்கும். வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் செலிப்ரேஷன் நடக்கும். இந்த மாதிரி கல்ச்சுரல்ஸ் தாண்டி வந்து ஃபெஸ்டிவ் செலிப்ரேஷன்ஸ்லாம் கண்டக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த காலேஜஸில் சாரீ தான் வந்து ஆக்சுவலி கோடாக சொல்லுவாங்க. ஸோ அதனால் உங்களுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுக்கு பிடிச்ச மாதிரி, உங்களுக்கு எப்படி கம்ஃபர்டபுளோ அதுக்கேற்ற மாதிரி ஒரு 5 சாரீ அண்ட் அதுக்கான ப்ளவுசஸ் வந்து நீங்கள் அழகாக ஸ்டிச் பண்ணிக்கோங்க. ஃப்யூச்சர் வீடியோஸில் வந்து கண்டிப்பாக சாரிக்கு ஏற்ற ப்ளவுஸ் எப்படி நம்ம வந்து டிசைன் பண்ணலாம் இது எல்லாமே நான் ஷேர் பண்ணுறேன். ஒரு சாரியை நீங்கள் எப்படி ஸ்டைல் பண்ணலாங்கிறது எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன். எஸ்பெஷலி ஃபார் காலேஜ் கேர்ள்ஸுங்கிற மாதிரியே நான் வந்து தனியாக நான் பண்ண ட்ரை பண்ணுறேன். அப்படி இல்லைனாலுமே காமனாகவுமே நான் உங்களுக்கு சொல்கிறேன். நம்மக்கிட்ட ஸ்டிச்சு ப்ளவுஸ் இல்லை, என்ன பண்ணுறது, நம்மளுக்கு குயிக்காக வந்து ப்ளவுஸ் வேணும், எங்கே வாங்கலாம், இது எல்லாமே நான் வந்து ஷேர் பண்ணுறேன் கண்டிப்பாக. ஸோ ட்ரெஸ்ஸில் நான் கவர் பண்ணது தான். ஏன்னா ட்ரெஸ் பொறுத்த வரைக்கும் காலேஜ்க்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் சூஸ் பண்ணி ஆகணும். அதனால் நான் ஸ்ட்ரிக்டாக நீங்கள் இது வாங்குங்க அது வாங்குங்கன்னு சொல்ல முடியாது. அண்ட் சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போவுமே ஸ்லீவ்லெஸ் சில பேர் போடுவாங்க, சில பேர் போட மாட்டாங்க. அது உங்களோட ப்ரிஃபரன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி, உங்களோட கம்ஃபர்டபிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் டாபிக் வந்து பார்த்திங்கன்னா சாண்டல்ஸ். ஸோ சாண்டல்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இப்போவுமே என் ஃப்ரெண்ட்லாம் இருக்கா ஹீல்ஸ் போட மாட்டா, பட் நான் ஹீல்ஸ் போடுவேன். ஸோ இதுவுமே உங்களோட கம்ஃபர்ட்க்கு ஏற்ற மாதிரி தான். நான் எப்போவுமே ட்ரெஸ்ஸும் சரி சாண்டில்ஸும் சரி நம்மளோட கம்ஃபர்ட் லெவலுக்கு ஏற்ற மாதிரி தான் போடணும்னு யோசிப்பேன். என்கிட்டயுமே ஹீல்ஸ் இருக்குது, மீடியம் ஹீல்ஸ் இருக்குது, ஹை ஹீல்ஸ் இருக்குது, ஃப்ளாட்ஸ் இருக்குது, மீடியம் ஹீல் இருக்குது. இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கேன். அட் த எண்ட் ஆஃப் த டே நான் ரொம்ப நேரம் நிற்க போகிறேன் அப்படின்னா எனக்கு கம்ஃபர்ட் தான் முக்கியம். ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி போடுவேன். இல்லை நான் கொஞ்சம் நேரம் ஈவெண்ட் போயிட்டு வந்துட போகிறேன்னா ஸ்டைலுக்கு ஏற்ற மாதிரி, இல்லை நான் போட்டிருக்க காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி போட்டுட்டு போவேன். ஏன்னா நான் கொஞ்சம் நேரம் தான் போட போகிறேன், அந்த கொஞ்சம் நேரம் நான் அட்ஜஸ்ட் பண்ண முடியும்ட்டு. ஸோ இது எல்லாமே கம்ப்ளீட்டாக நீங்கள் உங்களை எப்படி கேரி பண்ண போகிறீங்க, உங்களோட கம்ஃபர்ட் ஜோன் எப்படி, உங்களோட கம்ஃபர்டபிலிட்டி எவ்வளோ நேரம்ன்றதை பொறுத்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க. பட்
ஆஸ் காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக நீங்கள் இதெல்லாம் வச்சுட்டு நீங்கள் ஸ்டைல் பண்ணிக்கலாம். ஏன்னா உங்களுக்கு எப்படி அது இருக்கும்னு தெரியாமல் நீங்கள் உங்களோட கம்ஃபர்ட் ஜோனை கூட சூஸ் பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் எல்லாமே ஒன்று சொல்கிறேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதில் வந்து நிறைய டிசைன்ஸ் வாங்கிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஃப்ளாட் ரெகுலர் வேர் ஸ்லிப்பர் வாங்கிக்கோங்க. அது உங்களுக்கு நீங்கள் ஹீல்ஸ் போடுற பர்சனாக இருந்தால் ஹீல்ஸ் வாங்கிக்கோங்க, ஃப்ளாட்ஸ் போடுற பர்சனாக இருந்தால் ஃப்ளாட்ஸ் வாங்கிக்கோங்க. பட் ஹைலி ப்ரிஃபரபிள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர் ஃப்ளாட் வாங்கிக்கிறது பெட்டர். பிகாஸ் கால் வலிக்காது. இன்னொன்று வந்து நீங்கள் ரொம்ப நேரம் போட்டுட்டு இருந்தாலும் உங்களுக்கு அது வந்து டிஸ்கம்ஃபர்ட்டாக இருக்காது. ஸோ ஃப்ளாட் வந்து ஹைலி ப்ரிஃபரபிள். பட் உங்களோட இஷ்டம், நீங்கள் இது வேணால் வாங்கிக்கலாம். ரெகுலர் சாண்டல் ஒன்று வச்சுக்கோங்க, மீடியம் ஹீல் ஒன்று வச்சுக்கோங்க. எதர் நீங்கள் ஹீல் போடுற பர்சனாக இருந்தாலும் சரி, இல்லாத பர்சனாலும் சரி, இந்த மீடியம் ஹீல் வந்து உங்களுக்கு அழகாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் உங்களுக்கு டிஸ்கம்ஃபர்ட்டாகவும் இருக்காது. இப்போ நீங்கள் சாரீலாம் போடுறீங்கன்னா அதுக்கு ஒரு தனி மீடியம் ஹீல் இருக்குது, ரெகுலராக போடுறதுக்கு ஒரு மீடியம் ஹீல் இருக்குது. ஸோ உங்களுக்கு என்ன வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ நான் இதுக்குமே இன்கேஸ் என்னால் முடிஞ்சதுன்னா என்னோடய சாண்டல்ஸ்க்கு நான் வீடியோ பண்ணி என்னென்ன காஸ்டியூம்க்கு எப்படி போட நல்லா இருக்கும்ன்றது உங்களுக்கு நான் சொல்கிறேன். அண்ட் உங்களுக்கு ஹீல்ஸ் போடுற பர்சனாக ஒரு ஹை ஹீல், பாயிண்டட் ஹீல் வாங்க வேண்டாம், ஒரு ஃப்ளாட் ஹை ஹீல் வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. பிகாஸ் பாயிண்ட் ஹீல் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பழக்கம் இருந்ததுன்னா மட்டும் வாங்குங்க, அப்படி இல்லைனா வாங்காதீங்க. இன்னொன்று, பாயிண்ட் ஹீல் யூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக கால் வலிக்கும், உங்களால் ரொம்ப நேரம் போட்டுட்டு இருக்க முடியாது. ஏன் ஹீரோயின்ஸ்லாம் போட்டு டான்ஸ் ஆடுறாங்கன்னா அவங்க அதை நல்லா ட்ரெயின் ஆகிருப்பாங்க பாயிண்ட் ஹீல்லாம் போட்டு டான்ஸ் பண்ணுறதுக்கு. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அவங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு இங்கேனா போட்டுட்டு வராங்கன்னா அதை அவங்க வீட்டுக்குள்ளேயே கொண்டு போய் வைக்கிற அளவுக்கு தான் அவங்க யூஸ் பண்ணுவாங்க. காரில் ஏறுவாங்க, அந்த ஒரு ஆடிட்டோரியமோ இல்லை வந்து ஹோட்டலோ அங்கே போயிட்டு ஃபங்க்ஷன்ஸோ ஏதோ ஒன்று அட்டன் பண்ணிவிட்டு திருப்பி கார்லேயே போயிடுவாங்க. நம்ம அப்படி கிடையாது. ஸோ அந்த மாதிரி நீங்கள் கார்லேயே போகிறீங்க, உங்களுக்கு பழகி இருந்தது அப்படின்னா நீங்கள் அதில் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள், தப்பே கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா அஃபிஷியலி ஹாஸ்டலர்ஸ்க்காக தான் இது. ஸோ ஹாஸ்டல் கிட்னா என்ன அப்படின்னா, மோஸ்ட்லி எல்லா ஹாஸ்டல்லையுமே சரி, பிஜிஸ் ஹாஸ்டல்ஸ் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கான திங்ஸை நீங்கள் தான் கேரி பண்ணணும். ரொம்ப காஸ்ட்லியான ஹாஸ்டல்ஸ்லாம் நீங்கள் போகிறீங்க அப்படின்னா மட்டும்தான் அவங்களே ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ மோஸ்ட்லி காலேஜில் இருக்கிற ஹாஸ்டல்லாம் எடுக்கிறீங்க அப்படின்னா நம்மளே தான் எல்லாத்தையும் கொண்டு போகணும். அப்படி என்ன கொண்டு போகணும்னு தெரியல அப்படின்னா நான் அந்த லிஸ்ட்டு சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் திங், கிட்டில்லாம் அலௌட் இல்லைன்னு சொன்னாலுமே ஒரு எமர்ஜென்சிக்கு கிட்டில் வச்சுக்கோங்க. பெருசாக அதெல்லாம் வந்து நம்மளை கேட்க மாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்டல்ஸுமே கிட்டில் வந்து அலௌடு தான், சுடு தண்ணி வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரிலாம். இன்கேஸ் உங்களுக்கு ஏதாவது பசிக்குது நைட்டில் அப்படின்னா மேகி கூட நீங்கள் அந்த கிட்டிலில் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி கிட்டில்ஸ் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா ப்ரெஸ்டீஜ் ஒரு அதிலலாம் சில கிட்டில் வரும், அந்த சில்வரில் பிளாக் வச்சு, அதில் ஆக்சுவலி நீங்கள் சுடு தண்ணி மட்டும்தான் சுட வைக்க முடியும், பால் சூடு பண்ணிக்கலாம். அதை தாண்டி மேகிலாம் பண்ண முடியாது. பட் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கிட்டில்ஸ் இருக்குது. ஸோ குக்கே பண்ணக்கூடிய அளவுக்கு அந்த மாதிரி கிட்டில்ஸ் உங்களுக்கு ஆக்சசபிள்னா நீங்கள் அதை யூஸ் அதை வாங்கிக்கோங்க. ஸோ இன்கேஸ் எப்பயாச்சும் கிரேவிங்காக இருக்குது, உங்களுக்கு எதனா பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்களே பண்ணி சாப்பிட்டுக்கிறதுக்கு, ஃபார் இந்த மாதிரி சேட்டையெல்லாம் பண்ணுறதுக்காக தான் அந்த கிட்டில். பட் ரொம்ப ஸ்ட்ரிக்டாக உங்கள் ஹாஸ்டலில் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா நீங்கள் அதை வேலையை பண்ணாதீங்க, விட்டுருங்க. அப்படி இல்லை லிபரலாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட், ஆர்கனைசர். ஸோ நீங்கள் ஹாஸ்டல்னு போகிறீங்க அப்படின்னா உங்களுக்குன்னு தனியாக ஷெல்ஃப் கொடுப்பாங்க அப்படின்லாம் நம்ம சொல்ல முடியாது. உங்களோட ஹாஸ்டலோட ஃபெசிலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் கொடுப்பாங்க. நீங்கள் இப்போ நிறைய சின்ன சின்ன ஆர்கனைசர்ஸ் வருது, அப்படி இல்லைனாலுமே வந்து பார்த்தீங்கன்னா 6 stands ஆர்கனைசர் அந்த மாதிரிலாம் நிறைய இருக்குது உங்களுக்கு 1000-1500 ரேஞ்ச்லேயே. ஸோ நீங்கள் அதை வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களோட திங்ஸை நீங்கள் ஆர்கனைசராக நீட்டாக வச்சுக்கலாம். ரொம்ப கச்சா முச்சான் கிளம்ஸியாக இல்லாமல் நீட்டாக உங்களோட ஸ்பேஸை வந்து பார்த்துக்கலாம். ஸோ அதுக்காக முடிஞ்சால் ஆர்கனைசர் அந்த மாதிரி 7-8 ஸ்டாண்ட்ஸில் வாங்கிக்கோங்க. அப்படி இல்லையா 2-3 ஸ்டாண்ட்ஸே போதும் அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி ஆர்கனைசர் வாங்கினீங்கன்னா நீட்டாக இருக்கும் உங்கள் பிளேஸ், கிளம்ஸியாக இருக்கிறது வந்து அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட், இன்கேஸ் நீங்கள் செப்பரேட் ரூமில் இருக்கீங்க, இல்லைனா 2 பேர் இருக்கீங்க, 3 பேர் ஷேரிங்கில் இருக்கீங்க அப்படின்னா ஒரு லாக், ஒரு கீ அவங்க கொடுக்கறத தாண்டி நீங்கள் அந்த மாதிரி ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. மேபி உங்களோட மணியாக இருக்கட்டும், இல்லை நீங்கள் ஏதாவது வேல்யூபிளான திங்ஸ் வச்சுருக்கீங்கன்னா அது மிஸ் ஆகாமல் இருக்கும். ஏன்னா ஹாஸ்டலுங்கும் போது நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அங்கே வருவாங்க, யார் எப்படி நமக்கு எதுவுமே தெரியாது. நம்மளோட சேஃப்டியை நம்ம பார்த்துக்கணுன்றதுனால இந்த லாக் அண்ட் கீ நீங்கள் தனியாக வாங்கி வச்சுக்கோங்க. இன்கேஸ் உங்கள் சூட் கேஸ்லாம் இருக்குன்னா நீங்கள் லாக் பண்ணிட்டு போகலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி ஐட்டம்ஸ்னு சில இதெல்லாம் இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஒன், பெட்ஷீட். அவங்களுக்கு சம்மருக்கு சரி ஆஸ் வெல் அஸ் வின்டருக்கு சரி 2 கிளைமேட்டுக்கும் ஏற்ற மாதிரியான பெட் ஸ்ப்ரெட்ஸ் அண்ட் பெட்ஷீட்ஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. ஏன்னா ஹாஸ்டல்ஸில் மோஸ்ட்லி ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க, நம்ம தான் எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட், பில்லோ அண்ட் டவல்ஸ். ஸோ டவல் வந்து நீங்கள் குளிக்கிறதுக்கு ஃபேஸ் வாஷ்லாம் பண்ணிங்க அப்படின்னா தொடச்சிக்கிறதுக்கு. அண்ட் பில்லோ வந்து பார்த்திங்கன்னா சில இடத்துல கொடுப்பாங்க, சில இடத்துல கொடுக்க மாட்டாங்க. ஸோ உங்களுக்கு எப்படி தேவையோ அதுக்கேற்ற மாதிரி பில்லோவும் வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட், ஒரு நைட் வேர் வந்து பார்த்திங்கன்னா
கம்ஃபர்டபுளாக நீங்கள் தூங்குறதுக்காக தான். மோஸ்ட்லி ஹாஸ்டல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ரூம்லேயே இருப்பீங்க, இல்லைனா ஃபுல்லுமே எப்படியும் விமென்ஸ் ஹாஸ்டல் தான் இருக்கும். ஸோ உங்களோட கம்ஃபர்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் ஒரு நைட் செட்ஸ் ஒன்றில் ஒரு 5 வச்சுக்கோங்க, அதையே வாஷ் பண்ணி ரீயூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா காஃபி மக் அண்ட் பிளேட். எனிஹாவ் உங்களுக்கு வந்து ஃபுட் அங்கே ப்ரொவைட் பண்ணுறாங்க, தட்டு இருக்குது, உங்களுக்கு அதில் கம்ஃபர்டபுள்னால் நீங்கள் அதே தட்டு யூஸ் பண்ணிக்கலாம். சில பேர் வந்து கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருப்பாங்க, ஸோ அதனால ஒரு தட்டு அவங்களுக்குன்னு தனியாக ஒரு காஃபி மக் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் அந்த மாதிரி பர்சன் அப்படின்னா நீங்கள் அதை தனியாக வாங்கிக்கோங்க. அண்ட் நோட் பேட். ஸோ நோட் பேட் எதுக்கு அப்படின்னா, காலேஜ்லாம் நீங்கள் வரீங்க, ஹாஸ்டல்லாம் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக பேரண்ட்ஸ் உங்களுக்கு கேஷ் கொடுப்பாங்க. அது இல்லாமல் உங்களுக்குன்னு தனியாக வந்து கண்டிப்பாக ஒரு செலவுகள்னு இருக்கும். ஸோ நீங்கள் இப்போத்துலேருந்தே சேவிங் அண்ட் என்ன நீங்கள் செலவு பண்ணுறீங்க, என்னென்னலாம் உங்களுக்கு ஈவன் செக்லிஸ்ட் இருக்குது, எல்லாமே நீங்கள் அதில் நோட் பண்ணிக்கலாம். ஸோ கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக இருக்கிறதுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நீங்கள் நோட் பேட்லாம் யூஸ் பண்ணி வெல் ஆர்கனைஸ்டாக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இந்த டிப் யூஸ் பண்ணிக்கோங்க. நோட் பேடில் எல்லாமே எழுதிக்கோங்க, ஸ்டிக்கி நோட்ஸ் வாங்கிக்கோங்க. உங்களுக்கு எதனா இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, ஏதாவது மறக்கக்கூடாதுன்னா உங்களோட டக்குன்னு பார்க்குற ஏரியாவில் ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அது ஈஸியாக ரிமெம்பர் ஆகிறதுக்கு இருக்கும். நெக்ஸ்ட் டாய்லெட்ரின்னு சொல்லிட்டு ஒரு கேட்டகரி இருக்குது. அந்த டாய்லெட்ரி கேட்டகரியில் என்னென்ன நீங்கள் வாங்கி வச்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குன்னு செப்பரேட் மக்கு, செப்பரேட் பக்கெட் அண்ட் நெக்ஸ்ட் சோப்பு, இன்கேஸ் நீங்கள் பாடி வாஷ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா அது, அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சானிடரி பேட்ஸு, லைக் உங்களோட கிளாத்ஸை வந்து வாஷ் பண்ணுறதுக்கு கம்ஃபர்ட்டு அண்ட் உங்களோட வாஷிங் ப்ராடக்ட்ஸ், இது எல்லாமே தனியாக நம்ம தான் வாங்கிக்கணும். சில ஹாஸ்டல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குன்ட்டு செப்பரேட்டாக வந்து மிஷின்ஸ் கொடுப்பாங்க, வாஷிங் மிஷின். ஸோ நீங்கள் போய் வாஷ் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட் ஆஃப் த ஹாஸ்டலில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் கையில் தான் துவச்சிக்கிற மாதிரி இருக்கும், அப்படி இல்லைனா வெளியில் எங்கேயாவது கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ உங்களுக்கு வெளியில் வந்து எங்கேயாவது வாஷ் பண்ணி கொடுக்குறாங்க ஆக்சசபிளாக, நீங்கள் அங்கே வாஷ் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் தான் பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் தான் வாங்கணும், ஹாஸ்டலில் ப்ரொவைட் பண்ண மாட்டாங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போது எல்லாமே ஹாஸ்டலர்ஸ்க்கான மேண்டேட்ரி திங்ஸ் முடிஞ்சிச்சு. இப்போ வந்து நம்மளோட செல்ஃப் கேர் டைம். ஸோ ஹேர் கேர், ஸ்கின் கேர் அப்படின்னு தனியாக நான் வந்து வச்சுருக்கேன். அது இல்லாமல் ஃப்ரேக்ரன்ஸ், ஆர்னமெண்ட்ஸ், இந்த மாதிரி தனித்தனி கேட்டகரி இருக்குது. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் ஹேர் கேர். ஹேர் கேரில் வந்து பார்த்தீங்கன்னா மேண்டேட்ரி ஸ்டாண்டர்ட் ஷாம்பூ, கண்டிஷ்னர். அதுக்கப்புறம் நான் சொல்ல போகிற எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்கன்றதை நான் ஞாபகம் வச்சுட்டு தான் எழுதியிருக்கேன். ஸோ இது எதுவுமே ஹோம் ரெமெடி கிடையாது, எல்லாமே ப்ராடக்ட் வைஸ் தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு ஃபீஸிபிள்னால் நீங்கள் வாங்கிக்கோங்க, அப்படி இல்லைன்னா நம்ம சேனல்லே எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஷார்ட்ஸ்லையும் சரி லாங் வீடியோஸ்லையும் சரி நான் யூஸ் பண்ண ஹேர் மாஸ்க்கு, என்ன யூஸ் பண்ணுறேன், ஷாம்பூலேருந்து எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருக்கேன். உங்களுக்கு அதில் எது தேவையோ, உங்களுக்கு அது எது கம்ஃபர்டபுளோ நீங்கள் அதை பார்த்து வாங்கிக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு நல்ல ஹேர் மாஸ்க். ரீசெண்டாக நான் வந்து லாரியல்லேருந்து ஒரு ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணேன், சூப்பராக இருக்குது. ரேட் வந்து கண்டிப்பாக நான் அது அஃபோர்டபுள்னு சொல்ல மாட்டேன், ஏன்னா 700 கிட்ட வருது. அண்ட் ஐ திங்க் ஒரு 50 கிராம்ஸ் தான் நினைக்கிறேன். பட் ரிசல்ட் வந்து சூப்பராக இருக்குது. ரேட் வந்து கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது. உங்களோட பட்ஜெட் அது இல்லை அப்படின்னா பட்ஜெட்லேயுமே உங்களுக்கு நிறைய ஹேர் மாஸ்க்லாம் இருக்குது. நான் கண்டிப்பாக உங்களுக்காக ஷேர் பண்ணுறேன் ஷார்ட்ஸில். ஏதாவது நான் வாங்கி ட்ரை பண்ணி எனக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா நான் கண்டிப்பாக வந்து ஷார்ட்ஸில் ஷேர் பண்ணுறேன். ஒரு நல்ல ஹேர் மாஸ்க். இப்போ வீட்டில் இருக்கோம் அப்படின்னா ஹோம் ரெமெடியில் ஏதாவது நம்ம ஹேரை வந்து கேர் பண்ணிப்போம். நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்க பட்சத்துக்கு சண்டே லீவ்னால் நீங்கள் அந்த லீவ்லையுமே வந்து நீங்கள் ஹாஸ்டலில் தான் இருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி டைமில் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட்ஸ் போட்டு உங்களோட ஹேரை கேர் பண்ணிக்கிறது நல்லது. ஏன்னா வந்து நம்ம ஸ்கூல் வரைக்கும் வீட்டில் இருப்போம், நல்ல தண்ணி எல்லாமே கம்ஃபர்டபுளாக இருந்திருக்கும். நம்ம ஹாஸ்டல்னு வரும்போது அங்கே தண்ணி மாறுதுன்னா ஆட்டோமேட்டிக்காக முடி கொட்ட தான் செய்யும், அதில் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட்ஸ்லாம் வச்சு உங்களை எக்ஸ்ட்ரா நீங்கள் கேர் பண்ணிக்கிறதுக்கு மட்டும்தான். இது பண்ணால் முடி கொட்டாதான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கொட்ட தான் செய்யும், பட் அதிகமாக கொட்டுற இடத்துல கொஞ்சம் கம்மியாக கொட்டும், அவ்வளோதான். ஸோ ஒரு நல்ல ஹேர் மாஸ்க் உங்களோட ஹேரை வந்து நல்லா ஹைட்ரேட் பண்ண போகுது, உங்கள் ஸ்கேல்ப்பை நல்லா ஹைட்ரேட் பண்ணிச்சு அப்படின்னாலே உங்களுக்கு முடி கொட்டுறது கண்டிப்பாக வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து ஹேர் ஆயில். ஒரு நல்ல ஹேர் ஆயில் இல்லையா, வீட்டில் நீங்கள் காசி யூஸ் பண்ணுவீங்கன்னா வீட்டில் இருந்தே ஸ்டாக் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுங்க ஹேர் ஆயில். இப்போது எல்லாருக்குமே ஃபேஷன் என்னன்னா தலையில் ஆயில் வைக்காமல் எப்போவுமே லூஸ் ஹேரு வாஷ் பண்ணியே டெய்லி ஹேர் வாஷ் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக முடி போயிடுங்க. அதுதான் ரியல் ஃபேக்ட்டு, மித்தெல்லாம் கிடையாது, இதுதான் ஃபேக்ட்டு. ஆயில் வச்சு உங்களோட ஹேரை வந்து நீங்கள் ஹைட்ரேட்டிங்காக வச்சுருந்தா மட்டும்தான் உங்களோட ஹேரை வந்து உங்களால் காப்பாற்றிக்க முடியும். எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் ஸ்கூல் வரைக்கும் ஹேர் வந்து சூப்பராக வச்சுருந்தாங்க, காலேஜுக்கு அப்புறம் உங்களோட ஹேர் ரொம்ப தின்னாக போய் வளரவே இல்லைன்னு ஃபீல் பண்ணவங்க நிறைய. ஈவன் என்னோட ஓன் பிராண்ட் ஹலிட்டா ஹெர்பல் காஸ்மெட்டிக்ஸில் கூட நம்ம ஆயில் சேல் பண்ணுறோம். ஸோ நிறைய பேர் இதுதான் சொல்லுவாங்க, ஹாஸ்டல் போனால் எனக்கு முடி கொட்டிருச்சு, இப்போ தான் நான் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய ஹாஸ்டல்ஸுமே நம்மக்கிட்ட ஆயிலுமே வாங்குறாங்க. உங்களுக்கும் நம்மளோட ஆயில் வேணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆயில்னு மெசேஜ் பண்ணிங்க, இல்லை வாட்ஸ்அப்பில் ஆயில் பர்ச்சேஸ் பண்ணணும்னு சொன்னீங்களே உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க. ஸோ நம்ம ஹேர் ஆயிலில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 100 ஹெர்ப்ஸ் யூஸ் பண்ணுறோம். அது இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா ரேபிட் பிளட்டும் இன்ஃப்யூஸ் பண்ணுறோன்றதுனால உங்களுக்கு நல்லாவே உங்களோட ஹேர் அண்ட் ஸ்கேல்ப்பை வந்து குளிர்ச்சியாகவும் வச்சுக்கும், ஆஸ் வெல் அஸ் முடியும் கொட்டுறது கண்ட்ரோல் பண்ணும். ஸோ வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள்.
நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தனியாக கோம்பு வச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸாகவே இருந்தாலும் கோம்பு அண்ட் சில பர்சனல் ஸ்டஃப்லாம் ஷேர் பண்ணுறதை அவாய்ட் பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ஃப்ரெண்ட்க்கு இப்போது டாண்ட்ரஃப் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஷேர் ஆகும். நான்லாம் ஜென்ரலாக வீட்டில் இருக்கவங்க கூட ஷேர் பண்ணாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஹாஸ்டல்லாம் போகிறீங்கன்னா ஏதோ ஒன்று ஏனோ தனம்லாம் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஹேர் வந்து உங்களால் மெயின்டைன் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு செப்பரேட்டாக கோம்பு வச்சுக்கோங்க. ஒரு நல்ல ஹேர் சீரமில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. என்னெல்லாம் கேட்டிங்கன்னா வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் சீரம் அப்படின்னா வந்து நிறைய பிராண்ட்ஸில் இருக்குது. லைக் நான் வந்து ஸ்டிக்ஸில் வந்து அந்த ப்ளூ வேரியண்ட் யூஸ் பண்ணுறேன். ஆல்மண்ட் அந்த எல்லோ வேரியண்ட்டும் இருக்குது. எனக்கு அது பெருசாக பிடிக்காது. நான் வந்து ரெகுலராக வந்து பார்த்தீங்கன்னா ப்ளூ வேரியண்ட் யூஸ் பண்ணுறேன். அண்ட் கரண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இன்னொரு ஹேர் சீரம் ஒன்று யூஸ் பண்ணிட்டுருக்கேன். இது வந்து ஆயில் கம் சீரம். ஸோ இது வந்து ஆயில் பேஸ்டு ஹேர் சீரம். 7 ப்ரொஃபஷ்னல் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து ஹேர் சீரம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆர்கன் ஆயில் இருக்குது. இது ரொம்பவே முடியை வந்து ஷைனிங்காக வச்சுருக்கு. இது ஆயில் பேஸ்டுங்கிறது நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் ஆயில் பேஸ்டு சீரம் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கேன் எவ்வளோ நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உண்மையாக இது நல்லாயிருக்கு அண்ட் அஃபோர்டபுள் டூ. இதோட ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா 150 தான். 20 ml. நான் கிட்டத்தட்ட இது 1 மந்த்தாக யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். நல்லாவே உங்களுக்கு வருது. என்னோடய ஹேர் லென்த் வந்து இதுதான். ஸோ என்னோடய ஹேர் லென்த்துக்குமே நான் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்கேஸ் புதுசாக நீங்கள் ட்ரை பண்ணணும்னா இது வேணால் வாங்கி ட்ரை பண்ணுங்கள். இதை நான் எங்கே வாங்கினா ஸ்மித் ஆப்பில் வாங்கியிருந்தேன். லிங்க் வேணும் அப்படின்னா எனக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் சொல்கிறேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பட் ஆனால் அது உங்களுக்கு ஆக்சஸ் ஆக மாட்டேங்குன்னு நிறைய பேர் சொன்னாங்க. ஸோ என்னோடய இன்ஸ்டாகிராம் ப்ரொஃபைல் நான் உங்களுக்கு ஸ்க்ரீனில் கொடுக்குறேன். இன்ஸ்டாகிராமில் வந்து எனக்கு சீரம்னு இதோட பேர் சொன்னீங்க இல்லை நான் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அமிச்சிங்கன்னா கூட நான் லிங்க் உங்களுக்கு டேரெக்டாகவே சென்ட் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ரப்பர் பேண்ட்ஸ் எடுத்துக்கோங்க, பாபி பின்ஸ் எடுத்துக்கோங்க. அண்ட் இனிமேல் வந்து பார்த்திங்கன்னா நான் நிறையா ஹேர் ஸ்டைலும் உங்களுக்காக வந்து போட ட்ரை பண்ணுறேன். ஷார்ட்ஸில் நிறைய டிஃப்ரெண்ட் ஹேர் ஸ்டைல்ஸ் காலேஜ்க்கு எப்படிலாம் போட்டுட்டு போகலாம் அப்படின்ற ஸ்டைலிங் டிப்ஸ்லாம் நான் கொடுக்க ட்ரை பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி திங்ஸ்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் உங்களோட ஹேர் சைட் எல்லாமே சார்ட்டட். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஸ்கின் கேர். சேம் ஸ்கின் கேர்லேயுமே நான் சொல்கிற விஷயம் பொருந்தும். வீட்டில் இருந்தோம் அப்படின்னா தக்காளி, தயிர் என்ன வேணால் போட்டுக்கலாம்னு நான் சொல்லலாம். ஸோ இப்போ நீங்கள் ஹாஸ்டலில் இருக்கீங்கன்னா சில விஷயம் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். இப்போவே கூட நீங்கள் தயிர் போட்டு உங்கள் ஹேரில் வந்து மாஸ்க் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் 10 ரூபா கொடுத்தா தயிர் கிடைக்க போதும், நீங்கள் அதை அப்ளை பண்ணிக்கலாம். அதர் தேன் தட் நீங்கள் எதுவுமே பண்ண முடியாது. ஸோ அதனால் நான் கொஞ்சம் ப்ராடக்ட்ஸும் சொல்லியிருக்கேன். ஸோ நீங்கள் அது வந்து வாங்கிக்கிறதுனா நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ ஆல்ரெடி நான் வந்து போன வீடியோவில் சொன்ன மாதிரி கிளென்சர், மாய்ஸ்சரைசர் அண்ட் சன்ஸ்க்ரீன் வந்து நான் சொல்லியிருந்தேன். அது இல்லாமல் சீரம். ஸோ உங்களுக்கு நீங்கள் வீடியோ பார்த்து நிறைய விஷயம் ட்ரை பண்ணுறீங்க, சீரம்லாம் இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஃபர்ஸ்ட் நீங்கள் வாங்க வேண்டியது விட்டமின் சி சீரம். அது ட்ரை பண்ணுங்கள். அது நல்லா உங்கள் ஸ்கின்னில் செட் ஆகிடுச்சுன்னா அதுக்கப்புறம் உங்களோட ஸ்கின் ப்ராப்ளம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சீரம் வாங்கிக்கோங்க. ஸோ அது இல்லாமல் ஸ்கின் கேருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஷீட் மாஸ்க்கு, ஃபேஸ் மாஸ்க்கு, ஃபேஷியல் ரேசர், பிம்பிள் பேச்சஸ், பிளாக் ஹெட் ரிமூவல், ஒயிட் ஹெட் ரிமூவல் இந்த மாதிரி திங்ஸ்லாம் வாங்கி வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எல்லாருக்குமே பிளாக் ஹெட்ஸ் இருக்கும், ஒயிட் ஹெட்ஸ் இருக்கும். பிம்பிள் வர பர்சன் நீங்கள் அப்படின்னா பிம்பிள்ஸ் வரும். ஸோ இதெல்லாம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயம் ஸ்டாக் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா வரும்போது நீங்கள் க்யூர் பண்ணிக்கலாம். ஏன்னா நான் இப்போ போயிட்டு நீங்கள் ஏதாவது ஹோம் ரெமெடி சொன்னேன்னா கண்டிப்பாக அது உங்களுக்கு ஆக்சசபிளாக இருக்காது ஆப்வியஸ்லி. ஸோ அதனால் இந்த மாதிரி எக்ஸ்டர்னல் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணாலுமே உங்களோட ஸ்கின்னை ஓரளவுக்கு மெயின்டைன் பண்ணால் நீங்கள் லீவுக்குன்னு வீட்டுக்கு போகிறீங்கன்னா ஹோம் ரெமெடி எல்லாமே ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட் கேட்டகரி வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரேக்ரன்ஸ் கேட்டகரி. ஸோ எப்போவுமே என்னை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃப்ரேக்ரன்ஸை வந்து லைக் ஆப்வியஸ்லி நம்மளுக்கு வந்து பாடி ஆர்டர் இருக்கும். சில பேருக்குலாம் வந்து அது அதிகமாக தெரியும், சில பேருக்கு பாடி ஆர்டர் இருக்காது. அதெல்லாம் அவங்களோட பாடி டைப் பொறுத்து. பட் நம்ம எங்கன்னா வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்ம நல்லா ஸ்மெல் பண்ணோம் அப்படின்னாலே நம்மளுக்கே வந்து அது எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ட்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து நீங்கள் பாடி மஸ்ட் வாங்கிக்கலாம், பர்ஃப்யூம், டியோட்ரண்ட் இந்த மாதிரி விஷயத்தெலாம் நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அது எக்ஸ்ட்ரா கான்ஃபிடென்ட் கொடுக்கும். நெக்ஸ்ட் ஆர்னமெண்ட்ஸ். கண்டிப்பாக ரொம்ப விலை உயர்ந்த ஆர்னமெண்ட்ஸ் லைக் கோல்டு, சில்வர், டைமண்ட் இதெல்லாம் உங்களுக்கு இருந்தாலுமே அதை ஹாஸ்டலுக்கு கொண்டு போகிறத வந்து முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்கள். ஈவன் தோ நீங்கள் ரெகுலராக வேர் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே கொஞ்சம் அவாய்ட் பண்ணுங்கள். இல்லை நான் ரெகுலராக இதுதான் போட்டு எனக்கு பழக்கம்னா கேர்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. ஏன்னா அது மிஸ் ஆயிடுச்சுன்னா நீங்கள் யாரையுமே ப்ளேம் பண்ண முடியாது, யாரையுமே நீங்கள் அக்யூசியேட்டும் பண்ண முடியாது. பிகாஸ் நீங்கள் எல்லாமே ஒரே இடத்துல சேர்ந்து ஒன்றா இருக்க போகிறீங்க ஃபார் 3 years or 5 years. ஸோ அதெல்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. யார் என்னன்னு தெரியாமல் நம்ம ஸ்டார்டிங்கில் ஜட்ஜ் பண்ணவே முடியாது. ஸோ நல்லா முடிஞ்ச அளவுக்கு இதெல்லாம் அவாய்ட் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. இயரிங்ஸ்னு வரும்போது உங்கள் அவுட்ஃபிட்டுக்கு ஏற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. ஃபஸ்ட்டே உங்களால் வாங்க முடியல அப்படின்னா பேசிக்காக சில விஷயம்லாம் வாங்கிக்கோங்க. லைக் ஒரு ஸ்டட்டு, உங்கள் காதை ஒட்டி இருக்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்டட்ஸ், லைக் இது இன்னும் குட்டி குட்டியாலாம் நிறைய ஸ்டட்ஸ் வருது, அந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஒரு ஜும்கா இல்லை 2 ஜும்கா, எய்தர் வந்து உங்களுக்கு அது கோல்டு ஷேட் இல்லைனா சில்வர் ஷேட், நீங்கள் எது ஃப்ரீக்வெண்ட்டாக யூஸ் பண்ணுவீங்களோ அதுக்கேற்ற மாதிரி வாங்கிக்கோங்க. அண்ட் ரவுண்ட் ரிங், லைக் நான் இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா திஃபாவில் வாங்கின இயரிங்
ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், நான் உங்களுக்கு கார்ட்டில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து இந்த மாதிரி ரிங் டைப்லாம் வந்து நான் வாங்கியிருப்பேன். ஸோ அந்த மாதிரி எல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா உங்களோட காஸ்டியூம்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிக்ஸ் மேட்ச் பண்ணிக்கலாம். ஒரு காஸ்டியூமுக்குன்னு இல்லாமல் இது வந்து காமனாக நீங்கள் வச்சுக்கினா எல்லா அவுட்ஃபிட்டுக்குமே நீங்கள் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரேஸ்லெட்ஸு, வாட்ச்சு, ஸோ இந்த மாதிரிலாம் உங்களை ஸ்டைல் பண்ணிக்கிறதுக்கு ஆர்னமெண்ட்ஸ் கேட்டகரியில் நீங்கள் வாங்கிக்கலாம். லாஸ்ட் அண்ட் ஃபைனல் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயும் மேக்கப் தான் லாஸ்ட் கேட்டகரியாக நான் வச்சுருக்கேன். ஃபவுண்டேஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா போக போக நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹாஸ்டலர்ஸ்க்காக மேக்கப் வீடியோஸ், ஸ்கின் கேர் வீடியோஸ், ஹேர் கேர் வீடியோஸ்லாம் நிறைய போடுவோம். ஸோ நீங்கள் அது செக் பண்ணிங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் இருக்குது இதெல்லாம் நீங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி வாங்கிக்கலாம். ஃபஸ்ட்டே வாங்கணும்னு அவசியமே கிடையாது. பேசிக்காக நீங்கள் வாங்கிக்கணுன்னா காஜல் வாங்கிக்கோங்க, லைனர் வாங்கிக்கோங்க, மஸ்கரா வாங்கிக்கோங்க, ஐப்ரோ ஃபில்லிங் பவுடர்ஸ் வாங்கிக்கோங்க, ஒரு லூஸ் பவுடர், டிண்டட் லூஸ் பவுடர் வாங்கிக்கோங்க. இல்லை பவுடர் நீங்கள் போட பிடிக்காது அப்படின்னா வந்து டிண்டட் சன்ஸ்க்ரீன் வாங்கிக்கோங்க. விஷ்-கேரில் டிண்டட் சன்ஸ்க்ரீன் இருக்குது, பிளிக்ஸில் இருக்குது, டாட் அண்ட் கீழே இருக்குது. ஸோ டாட் அண்ட் கீழே வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஷேடில் இருக்கீங்கன்னா ஐ கேன் சே யூ த ஷேட் நேம். ஸோ டாட் அண்ட் கீழே வந்து சாண்ட். ஸோ என் ஷேடில் இருக்கீங்கன்னா நான் இந்த ஒரு சன்ஸ்க்ரீன் டிண்டட் சன்ஸ்க்ரீன் தான் யூஸ் பண்ணுறேன். இது என்னோடய ஷேட்க்கு பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா SPF 50 PA+++ இருக்குது. சூப்பராக ஸ்கின் ஃபினிஷாக நல்லா இருக்குது, நேச்சுரலாக இருக்குது. உங்களுக்கு ஏதோ எக்ஸ்ட்ராவாக உங்கள் ஸ்கின் மேலே ஒரு லேயர் இருக்க மாதிரிலாம் இருக்கவே இருக்காது. இது உங்களுக்கு சன்லேருந்து ப்ரொடெக்ஷனும் கொடுக்க போகுது, அட் த சேம் டைம் ஒரு நல்ல கவரேஜும், ஒரு டீசெண்டான கவரேஜ் கொடுக்க போகுது. இதோட ரேட் வந்து பார்த்திங்கன்னா 549. பட் எனக்கு பிளிக்ஸில் ரேட்டு தெரியல, ஆஸ் வெல் அஸ் எனக்கு வந்து விஷ்-கேர்லையும் பெருசாக ரேட்டு தெரியல. நான் இதுதான் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தேன், இதுதான் எனக்கு வாங்கணும்னு தோணுச்சு வாங்கினேன். ஸோ நீங்கள் இந்த மாதிரி நிறைய விஷயம் இருக்குது, அது வேணால் எக்ஸ்ப்ளோர் பண்ணுங்கள். அப்படி இல்லைனா கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிங்க அப்படின்னா நானுமே எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்களுக்கு நான் சொல்கிறேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. முடிஞ்ச அளவுக்கு எனக்கு என்னென்னலாம் தெரியுமோ அது எல்லாமே உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். இன்னும் நிறைய பாயிண்ட்ஸ் ஏதாவது நான் மிஸ் பண்ணியிருந்தேன், உங்களுக்கு டவுட் அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா கண்டிப்பாக நான் அதுக்காக ஒரு வீடியோ தனியாக மேக் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நான் நெக்ஸ்ட் காலேஜ் சீரீஸில் பார்க்குறேன். பாய்.